Welcome back to VRT Commentary Rockstars. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது memes and reaction part 30. Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。Uchiha Itachi. Uzumaki Naruto. Uchiha Madara. Nothing ever goes as planned in this accursed world. மடரா வந்து 80,000 ஷினோபிஸை பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம பேன் இருப்பாரு. ஃபைக்காக கூட சண்டை போடுறது கூட பேன் தான் இருப்பாரு. ஆனா மைட் கையோட சண்டை போடும்போது மட்டும்தான் ரொம்ப சீரியஸா இருப்பாரு. பின்ன மைட் கை யாரு? கொக்காவா? இந்த பழக்கமே இல்ல. வழக்கம் போலதான் சாஸ்கேவை பத்தி நமக்கு தெரியாதா? அண்ணன் பாசம் காட்டுவான், பொண்ணுன்னா தூக்கி போட்டு மிதிப்பான். ஜிரையா வந்து நருட்டோவை நல்லாவே கேர் பண்ணிப்பாரு. அதனால நருட்டோவா ஹாப்பியா இருப்பான். சாக்குரா சுனாடே கூட இருக்கும் போதும் அதே மாதிரிதான். ஆனா சாஸ்கே உரோச்சி மாறு மட்டும் ஏன் இப்படி தூக்கி போட்டு வெட்டத்துல இருக்காங்க? நருட்டோ எஸ்டில வந்து பெயின் எவ்வளவு குழந்தைத்தனமா காட்டிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? ஆனா அந்த பெண்ணோட அந்த ஷிப்ல இருக்க பெயினோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல. ஒரே வா பெயின். இதுல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு புரியுதா? ஹினாட்டாவோட கூகுள்ல 2 ஓவா காணும், ஹாக்குவோட கூகுள்ல எல்ல காணும். 2 கூகுளும் எழுத்தெல்லாம் மிஸ் ஆகுது. ஹினாட்டாவோட கூகுள்ல ஏன்டா 2 ஓவா தூக்குனீங்களா? அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு இருக்குமா? இல்லன்னா நாம தான் எடிட் பண்ணி ஓவா செட் பண்ணணுமா? ஏன்டா 2 ஓவா தூக்குனாங்க? புரிஞ்சு போச்சு. இதை நான் எப்படி என் வாயில சொல்றது? தெரியாதவங்களுக்கு நான் வேணா ஒரு சின்ன க்ளூ தரேன். 103 வச்சுக்கோங்க. அந்த 2 ஓவர் இருக்கிற இடத்துல 103 இருக்கு. புரிஞ்சவன் பிஸ்தா. ஹாக்குவோட எல்ல காணதுதான் எனக்கு புரியல. ஒருவேளை அதுவா இருக்குமோ? நருட்டோ டிராயிங் கீழே வச்சுட்டு மேல ஒரு லைட்டை நிக்க வச்சுட்டு வாட்டர் பாட்டில கொஞ்சோண்டு தண்ணியை வச்சுக்கிட்டு ஆட்டுன்னு ரசங்கள் வந்துடும் அந்த டிராயிங்ல. பார்க்க நல்லா தான்ப்பா இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாமளும் ஒரு நாள் எப்பயாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம வீட்டுக்கு வாங்க. என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. நல்லா பழகுங்க. பிடிச்சா கட்டிக்கங்க. இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இது அங்கவை, இது சங்கவை. ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு இந்த 2த்துல எது கிடைச்சாலும் ஓகே தாங்க. ஆனா கிடைக்காது, மூட்டு உட்காருவான். என்னடா இது? நம்பர் பக்கத்துல நம்மால் போட்டோலாம் வச்சிருக்காங்க. என்ன நம்பர்? 106. 3 106. அதுக்கப்புறம் 5வது வந்து இது ஹினாட்டா. இது ஐயோ வாயில வர மாட்டேங்குது. 103. வர என் மூளை ரொம்ப கெட்டு போயிடுச்சுங்க. மேக்ஸ் புரிஞ்சுக்க சொன்னா எதெல்லாம் புரிஞ்சிருக்கு பாருங்க. சோலி முடிச்சு. இறந்திடவா நீ பிறந்தாய். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா உன்னை பெற்றாலா இல்ல யானை கத்திச்சாடா? நான் கேட்க மாட்டேங்க. அறிவு போனாங்க. ஏய் செம்மையா எடிட் பண்ணிருக்காங்கப்பா. ஒவ்வொரு சீனுக்கும் பர்ஃபெக்டா இருந்துச்சுல. அதுல சாக்குராக்கு வந்து அந்த பாட்டு வந்துச்சு. இடவா. அடுத்து கக்காஷி மாஸ்க் போட்டுக்கிட்டே வாய் தெரியுற மாதிரி டயலாக் சொன்னாரு பாருங்க. வேற லெவலு. ரோட்ல இருக்கிற எல்லாரும் பயத்துல அலர் அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்ப அந்த சீரியல் கில்லர் நடு ரோட்ல நின்னு கைமூடித்தனமா சொல்றான். ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் செத்து கிடக்குறாங்க. இஸ் நோட்டோரியஸ். பாக்குற எல்லாரையும் சொல்றான். அப்போ தாக்குதலை நிறுத்துங்க. 4வது ஹுக்காக்கே வரட்டும். ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர் சிங்கம் மாதிரி வந்து அந்த சீரியல் கில்லரை திருப்பி சொல்றாரு. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் கண்ணை ரீலோட் பண்றான். அந்த கேப்ல சீரியல் கில்லர் ஃபயர் பண்ணான். இப்போ அந்த போலீஸ் ஆபீசரோட கன் உங்க என்ன பண்ணுவ? And you have a clean shot. என்னடா அது? லியோ படத்தோட டயலாக் பர்ஃபெக்டா நருட்டோக்கு செட் பண்ணி வச்சுட்டானுங்க. ஆனா இந்த எடிட்டை வந்து ஹெட்ஃபோன் கேட்டுட்டு இதை பார்க்கும்போது சத்தியமா கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுங்க எனக்குலாம். உண்மையிலே சூப்பரான எடிட். நீ தனியா போனாலும் பரவாயில்ல, கூட இந்த குட்டை குழப்ப வேற வரேன்றானே. பெரிய லெவல்ல என்ன குழப்புவான். அதனால நானும் வரேன். இதுவும் கிட்டத்தட்ட உண்மைதாங்க. நருட்டோ எந்த மிஷின்லயாவது கலந்துக்கிட்டான் அவ்வளவுதான், எல்லாருக்கும் அங்க பைத்தியம் பிடிச்சிடும். மச்சான் அப்படியே லெஃப்ட்ல கை போடு. ஐயோ எனக்கு லெஃப்ட்ல கை போட வராதே. நைட்டு ஃபுல்லா ஒரே காய்ச்சல். ஏதாவது சாப்பிட்டியா? கஞ்சி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்தேன். ஓ கஞ்சியா? டே மச்சான், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுதுடா. ஏன்டா இப்படி யோசிக்கிற?
நான் எதுவும் யோசிக்கலையே, அதான் முகரை பார்த்தாலே தெரியுது. ஏன்டா இனிமேல் அதை குடிக்கும் போதெல்லாம் நீ சிரிச்சதுதானே எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு என்னமோ அதுக்கு மட்டும் மைண்ட் செட்டே வர மாட்டேங்குதுடா, ஒரு மூடே வர மாட்டேங்குது. ஓ, மூடே வர மாட்டேங்குதா? சரி 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 மச்சான், ஏன்டா இப்படி அசிங்கமா பண்ற? காஜு முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு நல்ல டாக்டர் பார்த்துக்கிறது நல்லது. தண்ணியே வரமாட்டேங்குது, பழைய பைப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய பைப் ஆயிட்டாலே தண்ணி வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இது கூட நீ என்ன யோசிச்சு சொல்றேன்னு தெரியுது. எந்திரிச்சு போயிரு, செருப்பால் அடிப்பேன். எதை பேசினாலும் டபுள் மீனிங்ல எடுத்துக்கிற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா? எனக்கெல்லாம் எக்கச்சக்கம் பேர் இருக்கானுங்க. அவனுங்களால தான் நான் சொல்லப்போனா ரொம்ப கெட்டு போயிட்டேன். சின்ன வயசுலேயே எங்க அம்மா அப்பா சொன்னாங்க கெட்ட பசங்க கூட சேரக்கூடாதுன்னு. அதுவும் எதை சொன்னாலும் டபுள் மீனிங்ல எடுத்துப்பாங்க பாருங்க. அவங்க கிட்ட மட்டும் சேரவே கூடாதுன்னு சொல்லி வச்சிருவாங்க. நானும் எல்லாருக்கிட்டையும் பார்த்து பழகி தான் சேர்ந்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலதான் புரிஞ்சுது அவன் ரொம்ப காஜு பிடிச்சவனு. பொண்ணுன்னு எழுதி வச்சா கூட பேபேன்னு பார்த்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம டபுள் மீனிங்ல பேசுவான். நாங்க பேசுறதுல டபுள் மீனிங்கா எடுத்துப்பான். மொத்தத்துல அவன் ஒரு காம கொடுறேன். அவன் கூட சேரக்கூடாது தான் பார்த்தோம். ஆனா என்ன பண்றது, ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு, விட முடியல. நான் அவன் கூட சேர்றதெல்லாம் ரொம்ப கெட்ட பையனா ஆகலங்க. ரொம்ப நல்ல பையங்க நானு, ரொம்ப நல்ல பையன். என் எக்ஸ்பிரஷன்ல தெரியுதுல, ரொம்ப நல்ல பையன். நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்ரி. என்ன விடு, பாம்னா என்ன தெரியுமா உனக்கு? ஒரே பாம், மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். ஆனா நான் அதை பண்ணல. சின்ன பாம், பொறி உண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்டேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன், 4 பிசி ஸ்பாட் அவுட். ஆனா நீ என்னடான்னா எனக்கு பிச்சை போடுறீங்க. உண்மையிலே ரேடரா ஒரு பெரிய பாம்பக்ரி தாங்க. பாம்பக்ரின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து எங்க ஊர் பையன் ஞாபகம் வருது. அவனோட பட்ட பேரே பாம்பக்ரி தான். சுருக்கமா பாமு பாமுன்னு கூப்பிடுவான். ஒரு நாள் என்னாச்சு, நாங்க வந்து ஒரு அண்ணன் வீட்டுல வந்து உட்காந்து கும்பலா உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த இடத்துல ஒரு 10 பேர் கிட்ட இருப்போம்னு நினைக்கிறேன். எல்லாரும் கும்பலா உட்காந்து ரூம் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்ப விளையாண்டு இருக்கும்போது என்னாச்சு, திடீர்னு பயங்கரமான ஒரு நாத்த குசு. என்னடா நாத்த அது பயங்கரமா அடிக்குதுன்னு சொல்லிட்டு மூக்க மூடிக்கிட்டு எல்லாரும் விளையாண்டுட்டு இருந்தோம். எவன்டா அந்த பாம்பை போட்டவன், எவன்டா அந்த பாம்பக்ரின்னு சும்மா தேடிட்டு இருந்தோமா. அப்ப அந்த பாம்புடனே வாண்டடா வந்து நான் தான் பாம்புட்டேன்பா. ஆமாங்க, அவனே வாண்டடா வந்து ஒத்துக்கிட்டான் நான் தான் பாம்புட்டேன்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சி பயங்கரமா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா. இவன் வந்து அன்னைக்கு குசு விட்டதாலேயே அன்னைக்கு அன்னையிலேருந்து இவன் பேர் வந்து பாம்பக்ரின்னு அறிவிக்கப்பட்டது. நான் அவனை வந்து அதிகபட்சம் பாம்பக்ரின்னு கூப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து யாரையுமே பட்ட பேர் வச்சு எனக்கு ஓட்ட பிடிக்காது. ஆக்சுவலா எனக்கு யாரையுமே ஓட்ட அவ்வளவு பிடிக்காது. ஒருவேளை எனக்கு எவனாவது பிடிக்காதவனை பிடிச்சி ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், விடாம அவனை பிடிச்சி ஓட்டுவேன். மற்றபடி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் ஓட்ட மாட்டேன். நான் தான் சொன்னேன், நான் ஒன்றும் மற்ற பசங்க மாதிரி இல்லை. ரொம்ப நல்ல பொண்ணுங்க நானு, ரொம்ப நல்ல பொண்ணு. எக்ஸ்பிரஷன்ல தெரியுமல, ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 1K லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்ஸ்டா ஐடி இருக்கு, அங்க போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் அனுப்புங்க. அடுத்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோல போட்டு தெரிவிக்க விடலாம். ஒருவேளை நம்ம சேனல்ல பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோகமா இல்லைன்னா டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களை நல்லா ஜாலியா ஆக்கிரும். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பாப்போம். ஓகே, பை பாய். இந்த போட்டோவை பாருங்க, இந்த போட்டோவை நல்லா பாருங்க. இங்க வாமா, இந்த மூஞ்ச பாருங்க பாருங்க. இப்படிதான் ஃபில்டரை போட்டு ப்ரொஃபைல் வச்சு ஊரை ஏமாத்துறீங்க. போமா, அதுக்குன்னு அந்த ஸ்னாப் சாட்டை பேன் பண்ண சொல்லல. கருப்பா இருக்கவங்கள வெள்ளையா காட்டுற அந்த ஃபில்டரை பேன் பண்ணுங்க. லூசா இருக்கவங்கள மாசா காட்டுற அந்த ஃபில்டரை பேன் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மை சொல்லுமா, இந்தியால ஒரு செகண்டோ இந்த ஸ்னாப் சாட்ல இருக்க ஃபில்டரால ஒரு பசங்க ஏமாறப்படுறாங்க. உங்க எல்லார்கிட்டயும் வேண்டுகோளா ஒண்ணு கேட்டுக்கிறேன். உங்க வீட்ல இருக்க சிஸ்டர், பெஸ்டி, லவ்வர் எல்லார்கிட்டயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் போட்டு பசங்களை ஏமாத்த வேணா சொல்லுங்க. முறைதான் ஒரு முறைதான் உன்னை உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் வழிவர். நானே பல வாட்டி இந்த மாதிரி ஏமாந்துருக்கேன். நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பசங்க ஏமாந்துருப்பீங்க. இந்த மாதிரி செருப்படிலாம் வாங்கினதால தான் இப்போ நான் இன்ஸ்டாகிராம கொஞ்சம் கூட நம்புறதே இல்லை. நீங்களும் நம்பாதீங்க. இது வெறும் ஒரு சின்ன அவேர்னஸ் தான். இனிமேலாவது ஏமாறாதீங்க, இல்லைன்னா செருப்படி தான் வேணும்.